இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே எங்களுக்கு அடிக்கடி எங்களுடைய நிலைமைகள் மாறி மாறி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்பமான நிலை வரலாம், துன்பமான துக்கமான நிலைகள் வரலாம், கொடுக்கல் வாங்கலிலே லாபம் ஏற்படலாம், நஷ்டம் ஏற்படலாம். இப்படியாக எங்களுடைய நிலைமைகள் உலகத்திலே மாறி மாறி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். எப்படியான நிலைகள் உலகத்திலே ஏற்பட்டாலும் ஒரு உண்மையான இறை விசுவாசி, ஒரு உண்மையான முஃமின் எப்படி இருப்பான் என்றால் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவனாக இருப்பான். எந்த நிலை ஏற்பட்டாலும் இது அல்லாஹ்வுடைய புறத்தால் வரக்கூடியது என்று சோதனைகள் வரும்போதும் சந்தோஷங்கள் வரும்போதும் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பான். இதுதான் உண்மையான விசுவாசி, உண்மையான ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். ஒரு உண்மையான ஒரு இறை விசுவாசியை பார்த்து நான் சந்தோஷப்படுகின்றேன். நலவுகள் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலும் கூட அவற்றுக்கு நன்றி செலுத்தி சோதனைகளின் போது பொறுமையாக இருக்கக்கூடியவன் தான் உண்மையான முஃமின் என்பதையும் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய நேரத்திலே ஆரம்ப கட்டத்திலே அந்த மக்களோடு அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் எங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு என்றால் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்காவாசிகள் முஷ்ரிகூன்கள் எவ்வாறு அழைத்தார்கள்? அல் அமீன், உண்மை பேசக்கூடியவர்கள். அஸ்ஸாதிக், உண்மை பேசக்கூடியவர். அல் அமீன், நம்பிக்கையாளர் என்றெல்லாம் அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் நபி அவர்களை உட்படுத்தி இருந்தார்கள். காபத்துல்லா கட்டப்பட்டு ஹஜருல் அஸ்வத் கல்லை உள்ளே வைக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்த போது நபி அவர்களிடத்திலே பொறுப்பு கொடுத்த சமூகம் தான் அந்த மக்காவுடைய சமூகமாக இருந்தார்கள். அல் அமீன், அஸ்ஸாதிக் என்றெல்லாம் பட்டம் கொடுத்தார்கள். ஆனால் எப்போது நுபுவத் நபித்துவம் கிடைத்ததோ அப்போது அவர்கள் இருந்த அந்த மார்க்கத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை. அஸ்ஸாதிக், அல் அமீன் என்று நபி அவர்களுக்கு நல்ல பெயர்களை சூட்டிய அந்த மக்கள் நோயினை செய்யக்கூடியவர்களாகவும் துன்புறுத்தக்கூடியவர்களாகவும் தாக்கக்கூடியவர்களாகவும் அல் மஜ்னூன், பைத்தியக்காரர், அல் காஹின், சாஸ்திரம் சொல்லக்கூடியவர் என்றெல்லாம் மோசமான பெயர்களை சூட்டி நபி அவர்களை இழிவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் இருந்த நிலைமை பிற்பாடு மாறுகின்றது. நபி அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தார்கள், இழிவுபடுத்தினார்கள், யுத்தங்கள் நடந்தன, போராட்டங்கள் நடந்தன. இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை நீங்கள் துதி செய்ய வேண்டும், இரவிலே அல்லாஹ்வை நீங்கள் கடைசி பகுதியிலே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை வருகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், நபி அவர்களுக்கு அந்த வாசகத்தை இறக்கி வைக்கின்றான். யா அய்யுஹல் முஸம்மில், ஏ போர்வை போர்த்தி இருக்கக்கூடியவரே. நபி அவர்கள் ஹிராவுடைய குகையில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த பிற்பாடு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்திலே நடுநடுங்கியவர்களாக திடுக்கிட்டவர்களாக ஹதீஜா அம்மையார் அவர்களிடத்திலே வரக்கூடிய நேரத்திலே தனது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை நீங்கள் போர்த்துங்கள், என்னை நீங்கள் போர்த்துங்கள் என்று மனைவியிடத்திலே சொன்ன நேரத்திலே அல் குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படுகின்றது. யா அய்யுஹல் முஸம்மில், ஏ போர்வை போர்த்தி இருக்கக்கூடியவரே, குமில் லைல இல்லா கலீலா, உங்களுக்கு இப்படியான சோதனைகள் ஏற்படுகின்றது, இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். குமில் லைல இல்லா கலீலா, நீங்கள் இரவிலே எழுந்து அல்லாஹுவுக்கு வணங்க வேண்டும்,
அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனை துதி செய்ய வேண்டும் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே இந்த இரவு நேர தொழுகையை கட்டாயம் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவர்களின் மீது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு தொழுகைதான் இந்த தஹஜ்ஜுடைய அல்லது இரவு நேர தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனுடைய வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரி எங்களுக்கு எதை சொல்லி காட்டுகின்றது என்றால், பிரச்சினைகள், சிக்கல்கள், துன்பங்கள், அசௌகரியமான நிலைகள் வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். இரவின் கடைசி பகுதியிலே அல்லாஹுவை நாம் துதி செய்ய வேண்டும். இரவின் கடைசி பகுதியிலே அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அல் குர்ஆனுடைய வசனமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியும் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் எவ்வாறு நிறைவேற்றுகின்றோம்? ஒரு நாள் விடாது அந்த தொழுகையை வலிமையாக நாம் நிறைவேற்றுகின்றோமா? இதனுடைய சிறப்புகள் என்ன? இவற்றை பற்றி நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருப்பது எங்கள் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த நேரத்திலே 3 விடயங்களை அந்த மக்களுக்கு போதனையாக சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஆனால் கேள்விப்பட்டிருந்தார்கள், இப்படியான ஒரு நபி வந்திருக்கின்றார், அவர்களுடைய பைபிளிலே சொல்லப்பட்ட அந்த நபி வந்திருக்கின்றார் என்றெல்லாம் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அவர்கள் கேள்விப்பட்ட போது நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து முதலாவது சொன்ன விடயத்தை அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயங்களை சொன்னார்கள். 3 சுவர்க்கத்தினுடைய அமல்களை சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, அப்சுஸ் சலாம், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சலாம் சொல்வதை பரப்பிக் கொள்ளுங்கள். அப்சுஸ் சலாம், வளமையாக்கிக் கொள்ளுங்கள். ஒருவர் இன்னொருவரை சந்திக்கக்கூடிய நேரத்திலே சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதை ஒருவர் மற்றவருக்கு, அறிந்தவர் அறியாதவருக்கு பாகுபாடு இல்லாமல், தொழிலாளி முதலாளிக்கு, முதலாளி தொழிலாளிக்கு, சிறியவர் பெரியவர் என்ற பாகுபாடு இல்லாமல், வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், வஅத்இமுத் தஆம், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் விருந்தோம்பல் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உணவளிப்பது, சாப்பாடு கொடுப்பது, விருந்தோம்பல் செய்வது, இது நபிமார்களுடைய மிக முக்கியமான ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா விருந்தாளிகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்ற அல் குர்ஆன் வசனங்களை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கின்றார். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்திலே அவரை எவ்வாறு நாம் உபசரிக்க வேண்டும், அவரை எவ்வாறு உட்கார வைக்க வேண்டும், அவருடன் எவ்வாறு பேச வேண்டும், எப்படியான உணவுகளை அவருக்கு நாம் பரிமாற வேண்டும் என்றெல்லாம் அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது. இரண்டாவது சொன்னார்கள், அத்இமுத் தஆம், விருந்தோம்பல் செய்யுங்கள் என்று. இது சுவனத்தினுடைய அமல், நபிமார்களுடைய ஒரு அமல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகளோடு எவ்வாறு நடந்தார்கள் என்ற சம்பவத்தை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. அதற்கு கீழால் தஃசீருடைய உலமாக்கள், முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாளும் வீட்டிலே விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு 4 புறத்திலும் வாயில்கள், கேட் இருக்கும் என்று முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஏன்? வரக்கூடிய விருந்தாளிகள் 4 புறத்தாலும் சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் வீட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக 4 புறத்திலும் அவர்கள் கதவுகளை, வாயில்களை வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று முஃபஸ்ஸிரூன்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய அந்த ஹதீஸில் 2வது போதனை, தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், வரக்கூடியவர்கள் நாம சென்று அவர்களை வரவழைத்து இந்த விருந்தோம்பல் செய்வதை சுவனத்தினுடைய அமலாக சொன்னார்கள். 3வது சொன்னார்கள்,